ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றியும் இருக்குது, நம்ம ஃபோன்லேயும் இருக்குது, நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அதுலேருந்து நம்ம பிரெயினுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனை மட்டுமே கொடுக்கக்கூடிய செயலில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறதுக்கு மெயினாக உதவுறது செல்ஃப் டிசிப்ளின் தான். அதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, ஃபாலோ பண்ணணும். டெய்லி லைஃப்பில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் டிசிப்ளினான ஆக்டிவிட்டீஸில் நம்மளை நாமே ஈடுபடுத்திக்கணும். டு கெட் வாட் யூ வாண்ட் யூ ஹாவ் டு பி டிசிப்ளின். நாமே நம்மளை டிசிப்ளினாக மாற்றிக்கிறதுக்கான 5 ஸ்டெப்பை இந்த வீடியோவில் பார்க்க. ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் யுவர் ஒய் டெய்லி. டெய்லியும் நீங்கள் உங்களை கொஸ்டின் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களோட பர்பஸ் அந்த விஷயத்தில் ஏன் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு புரியும். கன்சிஸ்டண்ட்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதை நான் ஏன் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பண்ணுறதுக்கான பர்பஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ டெய்லியும் நீங்கள் பண்ணுற விஷயத்த எதுக்காக பண்ணுறீங்கன்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க. எலிமினேட் அன்ஹெல்ப்ஃபுல் டெம்டேஷன்ஸ். உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் உங்களோட பிஹேவியரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் அதில் டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. டிசிப்ளின் ஆகணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நம்மளோட டிசிப்ளினுக்கு ஹெல்ப் பண்ணாத விஷயத்த நம்ம ஏன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும்? இப்போ நார்மலாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த டைமை தூக்கி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தோம்னா அது நம்மளோட ஒர்க்கை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுற டைமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை யூஸ் பண்ணும். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற டெம்பரவரியான விஷயத்தில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எப்படி உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எலிமினேட் பண்ணிடுங்க வேஸ்ட்டாக உங்களை டெம்ப் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். செல்ஃப் டிசிப்ளினில் ரெகுலராக நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டிய விஷயங்களில் ஒன்று, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர ட்ரை பண்ணணும். புது புது சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். புது விஷயத்துக்கு நம்மளே அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். புது புது விஷயங்களை லேர்ன் பண்ண கற்றுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர தான் நம்மளோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுங்கிற புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் தான் நம்மளோட டிசிப்ளினுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பங்கு. நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்மளோட வீக்னஸ், எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படுவோம், எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவோம், நம்மளோட பிஹேவியர் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுக்க முடியும். நம்ம பிஹேவ் பண்ணுற விதம், நம்ம எடுக்கிற முடிவு, இது எல்லாமே நம்மளை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், உங்களோட ட்ரிகர்ஸ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது உங்களோட பிஹேவியரையும் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கையும் அது கண்டிப்பாக கைட் பண்ண உதவும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறது, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்கள் பிஹேவியர் எந்தெந்த விதத்தில் எப்படி மாறுது, எப்படிலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றிக்க முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதை நல்ல விதத்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க. கனெக்ட் வித் குட் ஹேபிட்ஸ். ஹெல்த்தியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்னால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, புக்ஸை ரீட் பண்ணுறது. உங்களுக்கு குட் எனர்ஜியை கொடுக்குற எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் நல்ல ஹேபிட் தான். உங்களோட டிசிப்ளினை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். டெய்லி லைஃப்பில் மாற்றிக்கிற சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னாவே, சின்னதாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சோம்னாவே நம்மளோட மாற்றத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப் உங்களை இன்னும் டிசிப்ளினான பர்சனாக மாற்ற